இந்த நல்ல நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியினுடைய பெயரை தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 10 மாத கால செயல் திட்டமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு அஜெண்டாவை கொண்டு இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கத்தை, இப்ராஹிம் நபி அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவர்களுடைய முன்மாதிரிகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு நிலைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் அவரை பின்பற்றி வாழ்ந்து இந்த உலகத்தில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பங்காகத்தான் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான இடங்களில் ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவரை போன்ற சிறப்புகள், அவரை போன்ற அந்த அந்தஸ்துகள், அவரை போன்ற மகத்துவங்களை மற்ற நபர்களுக்கு சொல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான அந்தஸ்துகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இந்த இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்லாது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஏராளமான பல சிறப்புகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இப்ராஹிம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சிறப்புகளுடைய உச்சமாக சொல்லித் தரப்படுகிறார்கள் என்றால், இந்த இப்ராஹிம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும், அவரை முன்மாதிரியாக ஏற்று நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் யோசித்து பாருங்கள். எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை, எந்த மாதிரியான ஒரு வழிகாட்டலை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருப்பார்கள், அவருடைய செயல்பாடுகளில் அமைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்பட நமக்கெல்லாம் சொல்றான ஒரு அர்த்தம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதராக ஒரு மக்களுக்கு, இறுதி மக்களுக்கே ஒரு சிறந்த தூதராக அனுப்பப்பட்ட, நபிமாருடைய முத்திரையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே இத்தபா மில்லத் இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையை, வழிகாட்டுதலை, நிலையான அவருடைய மார்க்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு சொல்கிறான். இன்னும் பல இடங்களில் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை அழைத்த இறைவன் சொல்கிறான், நபியே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிங்க, அவரை நீங்கள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவ்வளவு சிறப்புகள் முன்மாதிரியாக ஏற்று நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, ஹனீஃபா, நிலையானதாக இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர்கள் பின்பற்றினார்கள். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடியவராக, அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் இருக்கவில்லை. இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம், நம்முடைய பெயர்களை இஸ்லாம் சொல்கிற அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அதுல தெளிவாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நான் நடந்ததே கிடையாது என்று சொல்லத்தக்க வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை என்னுடைய ஒவ்வொரு அடிப்படையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அமல்படுத்துகிறேன் என்று சொல்லத்தக்க வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் தெளிவான முறையில் இந்த இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு நிலையான நித்தியமான இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார்கள். நீங்கள் அப்படி இருங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடியுங்கள், அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நினைக்கிறோம்? கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹ்
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக வாழ்ந்தது கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமாக இருந்தது கிடையாது. எந்த மாதிரியான சோதனையாக இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் சொல்லிட்டானா அதுக்கு மாற்று பேச்சு கிடையாது, அதற்கு மறுசொல் கிடையாது. அல்லாஹ் என் பிள்ளையாச்சே அதை போய் அறுக்க சொல்றியே, எவ்வளவு தவம் இருந்து பெற்ற, எத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு கடைசி கட்டத்தில் கொடுத்த அந்த பிள்ளைய போய் அறுக்க சொல்றியே என்று கேட்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் காட்டிட்டானா நான் நிறைவேற்ற போகிறேன் என்று மகன் முன்னாடி வந்து நிற்கிறார். என்னுடைய கணவன் நான் பார்த்த எண்ணி அராஃபில் மனம் அன்னி அதுபோக என்னுடைய கணவன் உன்னை அறுப்பது போன்று பார்த்தேன். நீ என்னப்பா சொல்ற? நான் அந்த விஷயத்தை செய்ய முற்பட்டுட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அவர் என்ன சொன்னார்? அவர் எப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை சொன்னார், எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறார், நீங்க உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க செய்யுங்க வாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரின், அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு அவரும் மார்க்கத்துல உறுதியா இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அப்புறம் என்ன நீங்க செய்யுங்க, என்னால் முடிந்த அளவுக்கு, என்னால் இயன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன், நான் உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட வாழ்க்கை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகளில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, இதற்கு மாற்றமாக இருக்காதீர்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழுங்கள் என்று சொல்லப்பட்டால் நாம எந்த அளவுக்கு அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்க. கடைசி கட்டம் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அவருடைய உயிர் பிரியக்கூடிய தருணம் வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி நீங்க உறுதியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நீங்கள் ஒரு சொல்லில் கூட, ஒரு விஷயத்தில் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமா இருந்திடக்கூடாது. இப்ராஹிம் நபி வாழ்ந்தது மாதிரி வாழுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படிதான் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து வாழ வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அதை சரியான முறையில் கடைபிடித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு எப்படியெல்லாம் நாம் போகிறோம், எந்த மாதிரியான திசைகள் எல்லாம் வழித்து வருகிறோம், அல்லாஹ்வுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை மார்க்கத்தில் சொல்லப்படுகிற அந்த கொள்கையை கூட இன்றைக்கு அறியாதவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிற விதமா? இதுதான் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்வதற்குண்டான நிலையா? யோசித்து பாருங்கள். அடிப்படை தெரியல, அல்லாஹ்னா என்னன்னு சரியா புரியல, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஏதோ இந்த உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த உலகம் இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த விதத்தில் நாம் செல்வோம் என்பது போன்ற வாழ்க்கை இன்றைக்கு பெரும்பகுதியான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்றால், இப்பேற்பட்ட நிலை மறுமையினுடைய நம்பிக்கை இருக்க வேண்டுமா இல்லையா? மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் எழுப்பி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதை பற்றி விசாரிப்பான் என்கிற சிந்தனை இருக்க வேண்டுமா இல்லையா? இருக்கிறதா? மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்புவான் என்கிற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் உறுதியாக இருந்தால், அதிலே அவன் நிலைத்திருப்பான் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமா இன்றைக்கு பல காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, பல தீமைகளில், பல பாவங்களில் ஈடுபடுகிறார்களே, ஈடுபடுவார்களா? அவருடைய செயல்பாடுகளை அப்படி அமைத்துக் கொள்வார்களா? யோசித்து பாருங்கள். நம்மளா இந்த உலகத்திலே நிரந்தரமா இருந்திட முடியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை விட்டு விடுவானா? யோசித்து பாருங்கள். அனைவரும் ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். மரணம் என்கிற அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நாள் சுவைக்கத்தான் போகிறோம். அல்லாஹ் படையிடங்களில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஆத்மாவும், எல்லா உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை அடையும், மரணத்தை சுவைக்கும். சுவைக்கத்தான போறோம். இந்த உலகம்னு போறோமே, நமக்கு மரணம் வராதா? உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நாம் திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமே, நமக்கு மரணம் வராதா? அப்படி மரணம் வந்தா என்னங்க செய்ய போறோம்? அப்படி மரணத்தை நாம் அடைந்து விட்டோம் என்றால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எழுப்புவானே, கபரில் நம்மை விசாரிப்பானே, எல்லா விதமான விசாரணைகளையும் நாம் சந்திக்கத்தானே போகிறோம். இது ஒரு முஸ்லிம் உறுதியாக நம்ப வேண்டுமா இல்லையா? இது தெளிவான முறையில் தன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டுமா இல்லையா?
இந்த சிந்தனையற்றவர்களாக இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு தன்னுடைய மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நிலை நாளை மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு அபரிகரமான ஒரு கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அங்க போய் மாட்டிக்க கூடாது. அல்லாஹ் முன்னாடி போய் நம்ம சரி அமல்களை செய்யாம விட்டுட்டோமே, பாவத்தில் ஈடுபட்டு விட்டோமே என்று அங்கே சென்று புலம்பக்கூடிய நிலை ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல நோக்கத்தில் தான் இது மாதிரியான பிரச்சாரங்கள் உங்களுக்கு மத்தியில சொல்லப்படுகிறது. ஏன் எங்களுக்கு நாங்க இங்க வந்து கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் இவ்வளவு ஒரு கூட்டம்? ஏன் எல்லாரையும் அழைக்கணும்? ஏன் எல்லா மக்களிடத்திலும் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும்? இஸ்லாத்தை நல்ல முறையில் கடைபிடித்த நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை எல்லா மக்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆவலில் தான். வேற என்ன நோக்கம் நமக்கு? வேற ஏதாவது நம்ம அரசியல் சார்ந்து அது மாதிரியான நிலையில நாங்க போகிறோமா? நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏதாவது அரசியல் அது மாதிரியான நிலைக்கு நாங்க போகிறோமா? கிடையாது. இந்த உலகத்தை பற்றியான எந்த விதமான சிந்தனை எங்களுக்கு தேவையில்லை. சமுதாய மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும், அதே நேரத்தில் நாளை மறுமையில் சுவனம் என்கிற அந்த நிலையை அடைய வேண்டும், யாரும் நரகத்தை அடைந்து விடக் கூடாது என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் இவ்வளவு பணிகளை, இவ்வளவு தாவாக்களை, இவ்வளவு பயான்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நம்முடைய மக்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல போட்டு உங்களை நீங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பட்டியலிட்டு உங்களை இப்படி தவறு செய்யறாங்க என்று குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நோக்கம் கிடையாது. உங்களை பற்றி பேச வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் இஸ்லாத்தை கடைபிடித்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். ஒட்டுமொத்த மக்களும் நாளை மறுமையில் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கிதான் இவ்வளவு பிரச்சாரங்கள், பல விஷயங்களை, அஜெண்டாக்களை அடிப்படையாக கொண்டு, பல செயல் திட்டங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு முன்பாக வருகிறோம். அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். தவறுகளில் ஈடுபடாதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்காதீர்கள், இந்த உலகத்துக்கு பின்பாக செல்லாதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான கடைபிடித்து மறுமைக்காக வாழுங்கள் என்கிற அடிப்படையில் சொல்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேற எந்த விதமான விஷயமும் இங்க கிடையாது. முழுக்க முழுக்க சமுதாய மக்கள் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து சுவனத்தை நோக்கி வர வேண்டும், மார்க்கத்தை சரியான கடைபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு விதமான பேச்சுக்கள், இவ்வளவு விதமான தலைப்புகளாக இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நாள் மரணத்தை சுவைத்தாக வேண்டும், கபருக்குழியை அடைந்தே தீர வேண்டும். அந்த கபரை அடைகிற நேரத்தில், அந்த கபருக்குழிக்கு செல்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அந்த வானவரிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதை தாண்டி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கை சேதப்பட்டவர்களாக, அந்த இடத்தில் கைகளை பிசையக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு இது போன்ற பல பிரச்சாரங்களை செய்கிறோம். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவருடைய இந்த பிரச்சாரத்தை அவர்களை முன்மாதிரியாக ஏற்று வாழ வேண்டும். அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்தை நித்தியமாக நிலையாக நின்று இந்த இஸ்லாத்தை கடைபிடித்தார்களோ, எந்த நேரத்திலும் அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை கூட விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தார்களோ, அது போன்ற ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை கடைபிடித்து நாம் அனைவரும் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.